ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 222. இந்த பகுதியில் 229வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரநிர்கிராம ஸ்ரீமான் ஞாயோ நேதா சமீரணக சகஸ்ரமூர்த விஸ்வாத்மா சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத். நாமம் 229. ஓம் சகஸ்ரபதே நமக. த 1000-footed. 1000 கால்களை உடையவர், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர் என்று இதற்கு பொருள். திருப்பதி திருமலையில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்த திருமால் பக்கத்திலுள்ள நாராயணபுரத்தை ஆண்டு வந்த ஆகாசராஜனின் மகளான பத்மாவதி மீது காதல் கொண்டார். பத்மாவதியை விரைவில் மணந்து கொள்ள துடித்தார். அப்பொழுது ஸ்ரீனிவாசனுக்கு உதவியாளராக இருந்த வகுளமாளிகை என்னும் பெண் ஸ்ரீனிவாசனின் மனக்கருத்தை அறிந்து கொண்டு, ஸ்ரீனிவாசா, நீ வருந்த வேண்டாம், உனக்காக நான் ஆகாசராஜனின் அரண்மனைக்கு சென்று பத்மாவதியின் பெற்றோர்களை சந்தித்து பேசி நல்ல செய்தியோடு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நாராயணபுரத்தை நோக்கி சென்றாள் வகுளமாளிகை. அப்போது பத்மாவதியும் ஸ்ரீனிவாசன் மேல் காதல் கொண்டிருந்தாள். காதல் நோய்க்குரிய அறிகுறிகள் அவளிடம் தென்படத் தொடங்கின. தன் மகளுக்கு ஏதோ புதுவிதமான நோய் ஏற்பட்டதாக கருதிய அவளது தாய் தரணி தேவி அரண்மனை பணிப்பெண்களை திருமலை அடிவாரத்தில் உள்ள கபிலேஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பி பத்மாவதிக்காக அர்ச்சனை செய்து வரும்படி கூறினாள். அந்த பெண்களும் கபிலேஸ்வரர் கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு வெளியே வந்தபோது அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்த வகுளமாளிகை தற்செயலாக சந்தித்தாள். தான் அரசியை சந்திக்க ஆசைப்படுவதாக அந்த பெண்களிடம் கூறினாள். அந்த பெண்களும் வகுளமாளிகையை அரசி தரணி தேவியிடம் அழைத்து சென்றார்கள். உங்கள் மகள் பத்மாவதியை திருமலையில் வசிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு பெண் கேட்பதற்காக வந்துள்ளேன் என்று தரணி தேவியிடம் சொன்னாள் வகுளமாளிகை. அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று சொன்ன தரணி தேவி திருமணத்துக்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்யலாம் என்றும் கூறினாள். வகுளமாளிகைக்கோ மிகவும் இன்ப அதிர்ச்சி. திருமலையில் வெறும் 100 சதுர அடி நிலத்தில் வாடகைக்கு குடியிருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு பெண் தர அரசியார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சம்மதித்து விட்டாரே என்று மிகவும் மகிழ்ச்சி. ஸ்ரீனிவாசனிடம் திரும்பி வந்தாள் வகுளமாளிகை. நற்செய்தியை தெரிவித்தாள் ஸ்ரீனிவாசனிடம். இந்த சமயம் திருமலைக்கு வந்த நாரதர் ஸ்ரீனிவாசனிடம், ஊர் பேர் தெரியாத பெண்ணான வகுளமாளிகை வந்து பெண் கேட்டவுடன் அரசியான தரணி தேவி எப்படி தயக்கம் இல்லாமல் திருமணத்திற்கு சம்மதித்தார்? ஒன்றுமே புரியவில்லையே எனக்கு என்று கேட்டார் ஸ்ரீனிவாசனிடம். அதற்கு ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார் தெரியுமா? வகுளமாளிகை அரண்மனையை நோக்கி இங்கிருந்து புறப்பட்டாள் அல்லவா? அவள் அரண்மனையை சென்றடைவதற்கு முன்பே நான் ஒரு குறத்தி வேடமிட்டு கொண்டு அரண்மனைக்கு சென்றேன். அங்கே தரணி தேவி என்னை அழைத்து குறி சொல்ல சொன்னாள். அவளிடம், உங்கள் மகள் பத்மாவதி காதல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். திருமலையில் வாழும் ஸ்ரீனிவாசனுக்கு இவளை மனம் முடித்து வைப்பதே இதற்கு மருந்தாகும். ஸ்ரீனிவாசனின் சார்பில் வகுளமாளிகை என்னும் பெண் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் உங்கள் பரிபூரணமான சம்மதத்தை தெரிவித்து விடுங்கள். தாமதப்படுத்தினால் உங்கள் மகளின் உயிருக்கே ஆபத்து என்று குறி சொல்லிவிட்டு வந்தேனே. அதனால் தான் வகுளமாளிகை அங்கு சென்ற உடனேயே தரணி தேவி சம்மதம் சொல்லிவிட்டார் என்று சொன்னார். அப்போது நாரதர், ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம். வகுளமாளிகை அரண்மனையை நோக்கி புறப்பட்ட பின்னர் தானே நீ புறப்பட்டாய்? அப்படி இருக்கும் போது அவளுக்கு முன்பே நீ எப்படி குறத்தி வேடமிட்டு அரண்மனைக்கு சென்றாய் என்று கேட்டார் நாரதர். அப்போது வியாசர் சொன்னார், நாரதா, ஸ்ரீனிவாசன் திருமலையில் மட்டும்தானா இருக்கிறான்? அவன் எங்கும் நிறைந்திருப்பவனாயிற்றே. நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்வான், நினைத்த இடத்தில் தோன்றுவான். அந்த சக்தி படைத்தவனாக திகழ்வதால் தான்
வகுல மாளிகைக்கு பின்னால் ஸ்ரீனிவாசன் புறப்பட்டாலும் அவள் அரண்மனையை அடைவதற்கு முன்பே ஸ்ரீனிவாசனால் அரண்மனையை அடைய முடிந்தது. வகுல மாளிகை நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த திருமணத்தை தானே பேசி ஏற்பாடு செய்ததாக. ஆனால் உண்மையில் அனைத்தையும் நடத்தியவன் ஸ்ரீனிவாசன் தானே என்று சொன்னார் வியாசர். இப்படி அனைத்து இடங்களிலும் பரவியிருக்கும் திருமால் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தை அடைந்து விடுகிறார் என்பதையும், ஒரு மனிதன் ஒரு இலக்கை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரத்தை காட்டிலும் 1000 மடங்கு விரைவாக அந்த இலக்கை அடைய வல்லவர் என்பதையும் இந்த கதையிலிருந்து நாம் அறிய முடிகிறது. திருமாலிடம் இருக்கும் இத்தகைய பயணிக்கும் ஆற்றலையே நாம் சகஸ்ரபாத் என்று சொல்கிறோம். சகஸ்ரம் என்றால் 1000, பாத் என்றால் பாதங்கள், 1000 பாதங்களை உடையவர் என்று இதற்கு பொருள். இந்த நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் கால் சம்பந்தப்பட்ட நோய்கள் விரைவில் குணமடையும். அடுத்த நாமம் 230. ஓம் ஆவர்த்தனாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.